ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க. டாக்டர் சொன்னார், ஏதாவது ஷாக் நீ சொன்னால் ஸ்ட்ரோக் வந்துடும். நான் சொன்னேன் விஜய் செத்துட்டான்னு. உடனே விஜய் தம்பியை பார்த்தா என் பையனை பார்க்குற மாதிரியே எனக்கு மெண்டலாக இருந்த என்ன ஒரு மனுஷியாக்கி இந்த பொசிஷனில் நான் இருக்கிறேன்னு காரணம் விஜய் தம்பி மட்டும்தான். நீங்களும் மாமாவும் எப்போ வேணும்னாலும் வரலாம். என் ஸ்கூலுக்கு 1 lakh வந்து டொனேட் பண்ணாரு. அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா. அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த செட்டில் கடைசி வரைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவார். பையன் இறந்து போயிட்டான்னு. நான் தான் அவங்க பையன், என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல இதயத்தை இன்னைக்கு காலையில் இழந்துட்டேமேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப அழுதேன். தம்பி கூட நிறைய படத்துக்கு நான் டான்ஸ் மாஸ்டராக வேலை செஞ்சுருக்கேன். அதை விட இன்னும் பெருசாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு முதல் காரணமே விஜயகாந்த் தம்பி தான். ஏன்னா என் பையன் இறந்து போன கையோட நான் அவரோட ஷூட்டிங்கில் இருந்தது. அப்போது என் பையன் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து போக முடியாத ஒரு மென்டல் டென்ஷன் ஆகிப்போச்சு. எனக்கு இருந்த ஒரே பையன் இறந்து போயிட்டான். ஆனால் விஜய் தம்பியை பார்த்தா என் பையனை பார்க்குற மாதிரியே எனக்கு. அது மட்டும் இல்லை, விஜய் தம்பி இன்னொன்று சொல்லிச்சுது. ஏன்னா நாகர்கோவிலுக்கு என்னையும் என் வீட்டுக்காரையும் சொல்லாமல் அழைச்சிட்டு போய் அங்கே அக்கா நீங்கள் சாங் எடுக்காமல் போயிட்டீங்களே என்ன அப்படின்னுது. ஐயோ நான் சாங் எடுக்க இங்கே வந்திருக்கேன். ஆமாம் நீங்கள் சாங் எடுக்க தான் வந்திருக்கீங்க சொல்லி மனோபாலா டைரக்டர் அந்த படத்துக்கு. அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போய் நேராக போய் ப்ளேபேக்கு போட்டு எந்த இடம் அக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மூமெண்ட் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் நானே அங்கே எனக்கு தெரியாமல் வந்துட்டு சொல்லி அந்த பிட்டை முடிச்சிட்டேன்னா அப்படின்னு. அவன் அக்கா நல்லா முடிச்சிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தெரியும் எனக்கு ரூமில் இருக்கும்போது வந்து விஜயகாந்த் அந்த ஹோட்டலில் எல்லோரும் ரூம்லேயும் டிவி இருக்குது. ஆனால் எல்லோரும் ரூம்லேயும் வந்து சாமி படமாகவே ஓடிட்டு இருக்குது. அப்புறம் நான் ரூமுக்கு வந்தோன்னே அவங்கெல்லாம் மெல்ல என்னை எட்டி பார்த்தாங்க. எனக்கு தெரியும் நான் போலீஸோட டான்ஸ் மாதிரி ஏற்கனவே அங்கே போய் தங்கியிருக்கேன். அப்புறம் அவங்க இங்கே இப்படி பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் நன்றி சொல்லணும்னா அவருக்கு தாங்க சொல்லணும். அவர் தான் எல்லா ரூமுக்கும் வந்து சொல்லிட்டாரு வந்து இந்த வைலண்ட் படம் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. அக்கா வந்து டென்ஷனில் வந்திருக்காங்க, நான் கொண்டுட்டு வந்திருக்கேன், அதனால் வந்து போடக்கூடாதுன்னு சொன்னோன்னே நிஜமாகவே அந்த அத்தனை பேரும் என்னுடைய ஃபேன்ஸுங்க. அவங்க அத்தனை பேரும் வந்து அந்த விஜய் தம்பி சொன்னதுனால வந்து என்னை திருப்பியும் அங்கே இதில் கடலுக்குள்ள ஒரு இது இருக்குமே நாகர்கோவிலில் அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போய் சாயந்தரம் கொண்டுட்டு போய் அங்கே கொண்டு போய் கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கும். அப்புறமா கூட்டிகிட்டு வரும். அப்படி அதுக்கு செய்ய வேண்டியதே இல்லை. என்னை ஒரு மனுஷியாக்கி மெண்டலாக இருந்த என்ன இந்த பொசிஷனில் நான் இருக்கிறேன்னு காரணம் விஜய் தம்பி மட்டும்தான். என் ஸ்கூலுக்கு வந்து அங்கே சொல்லித்தேன் என் பையன் போகணுன்னு, அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு பையனாக இருக்கிறேன், புரிஞ்சுட்டிங்களா? நீங்களும் மாமாவும் எப்போ வேணும்னாலும் என் கதவு திறந்துருக்கும், நீங்கள் 2 பேரும் வரலான்னு சொல்லிட்டு என் ஸ்கூலுக்கு 1 lakh வந்து டொனேட் பண்ணார். அவங்க 2 பேருமா வந்து அந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேம்மா. அப்புறம் அந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்கா நான் தான் வந்து பண்ணுவேன். அதே மாதிரி விஜய் தம்பியும் பிரேமலதா அவங்க மிஸ்ஸஸும் உண்மையாகவே அவங்க டேட்டு கொடுத்து என் பையனுடைய ஸ்டாச்சு வந்து திறந்து வைக்கிறதுக்கு தம்பி வந்து தான் அந்த ஸ்கூல் இன்றைக்கி நீங்கள் என் ஸ்கூலில் வந்து பார்க்கலாம், சத்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்க்கலாம். அவருடைய பேர் தான் இருக்கும், விஜயகாந்த் தம்பி தான் அதை ஓப்பன் எப்படி சொல்லிச்சோ அதுக்கு தேவையே இல்லை இல்லையா? அதவே அம்மா என் வீட்டுக்கு கதவு எப்பவும் திறந்துருக்கும், ஒரு பையன் போச்சுன்னு நினைக்காதம்மா, நீ 1000 பிள்ளைகளை படிக்க வைக்கிற இல்லை, அத்தனை பேர்லேயும் அவன் பையன் இருப்பான். அதில் நான் இப்போவே சொல்கிறேன் உங்களுக்கு, என் வீடு எப்பவும் திறந்துருக்கும், எப்போ வேணாலும் நீங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு வரலாம். அந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. அதெல்லாம் இன்னைக்கு உட்காந்து பேசுறதுக்கு காரணமே விஜய் தம்பி தான். அது எனக்கு நான் நேற்றுக்கு தான்மா ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். எனக்கு ரொம்ப மூச்சு திணறு இதாகி ஐசியில் இருந்தேன். இப்போ தான் வந்தேன். காலையில் நியூஸ் கேட்டோன்னே எனக்கு திருப்பி பிபி ஜாஸ்தி ஆகிடுச்சு. பிபி ஜாஸ்தி ஆகி போச்சு. ஆனால் பரவாயில்ல, தம்பி வந்து நல்ல மனசு. இந்த மாதம் அவர் இறந்து போனது வந்து வைகுண்டம் வந்து திறந்திருக்கும் இந்த மாதம் பூரா. அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும். அவர் சொர்க்கத்துக்கு போய் இன்னுமா நல்ல ஒரு இதே மாதிரி ஒரு பிறவி எடுத்து வந்து மக்களுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் எல்லாருக்கும் சேவை செய்வார். விஜயகாந்தனுடைய முதல் படம் என் கூட தான் ஆக்ட் பண்ணார். அன்னைக்கு ஆரம்பித்தது அந்த செட்டில் என்னை மாமான்னு கூப்பிட ஆரம்பித்தது.
அவர் கடைசி வரைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவார். ஒரு பாசமுள்ள நடிகன் சொல்ல முடியாது, நல்ல இதயம். யாருக்கு எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நல்லது. என் பையன் இறந்து போன போது அவர் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப்கிட்ட, நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, பையன் இறந்து போயிட்டான்னு, நான் தான் உங்கள் பையன், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இது. நிறைய படங்கள் நான் விஜயகாந்த் கூட நடிச்சிருக்கேன். நல்ல பாசம், எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய பேரன்பு, உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அந்த பையனுக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்தது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் என் பையன் பேரில் வச்சு நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஆனுவல் டேக்காக அவர் அழைக்கணும். நான் வரேன் மாமா போங்க, வந்து உட்காந்து அரை மணி நேரம் என் பையனை பற்றி ஏன்னா தம்பின்னு தான் கூப்பிடுவான். அதனால் அவன் பேரில் இங்கே ஏதாவது ஒரு இது செய்கிறதுக்கு 1,00,000 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தேன். நான் சொன்னேன், நான் பணம் கேட்கலையே, நீங்கள் கேட்கல, வருஷம் நான் கொடுப்பேன், அவன் என் தம்பி அப்படின்னால. நல்ல இதயம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயத்தை இன்னைக்கு காலையில் இழந்துட்டேமேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப அழுதேன். என் ஒய்ஃப் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நேற்றுக்கு தான் வந்திருந்தேன். ஹை பிபி. டாக்டர் சொன்னார், ஏதாவது ஷாக் நியூஸ் சொன்னால் ஸ்ட்ரோக் வந்துடும். நான் சொன்னேன், விஜய் செத்துட்டான்னு. உடனே ஆன்னு படுத்தாவ. இப்போ தான் எழுந்திருக்கா. நல்ல உதயம். அவளுடைய மனைவிக்கு நேரம் வந்து என்னால் ஆறுதல் சொல்ல முடியல, ஏன்னா என்னால் நடக்க முடியாது, உட்கார முடியாது. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 2 கிட்னி போனதுக்கு அப்புறம் ரொம்ப வீக் ஆகிட்டேன். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எத்தனை ரசிகர்கள் அப்படியே அழுது அப்படியே சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இதயத்தையும் கொள்ளையடித்த பையன். ஆனால் ஆண்டவனுக்கு பொறாமை. பொதுவாக நல்ல மலர்கள் தோட்டத்தில் பூத்திருந்தா நமக்கு அதை பறிக்க தோணும். அது மாதிரி மனித சமுதாயத்தில் நல்ல மலராக மலர்ந்த விஜயகாந்தை ஆண்டவன் தனக்கு வேணும்னு சீக்கிரம் பறிச்சுக்கிட்டானே அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவன் ஆத்மா சாந்தி அடையணும், அவனுடைய மனைவி ஆறுதல் அடையணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவன் ஆத்மாவுக்கு நல்ல இடத்துல ஒரு இடம் கொடுத்த மக்களும் நன்றி. மறக்க முடியாது, விஜயகாந்தை யாராலே மறக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உருவத்தை இன்னைக்கு இருக்கமே அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப நினைக்க வேதனையாக இருக்குது. அப்படி ஒரு தங்கமான பையன். என்ன மாமா வாங்க, இப்படி உட்காருங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம் பார், நான் இருக்கேன், ஏதாவது வேணாம் வாங்க என் வீட்டுக்கு. நல்ல இதயம். அப்போ ஒரு இதயத்தை இழந்துட்டு நிற்கிற அவளுடைய மனைவிக்கு நேரம் வந்து ஆறுதல் சொல்ல முடியல. அவளுக்கு நல்ல தைரியம் கொடுக்கணும். ஆண்டவன் நல்லது, அவளை நல்ல நிலைமைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா விஜயகாந்தனுடைய ஆத்மா புனிதமான ஆத்மா, மேலேருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவான். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க.